திமுக ஆட்சியில் 4500 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது. குரோம்பேட்டையில் கோவில் பக்தர்கள் நிழற்குடை திறப்பு விழாவில் அமைச்சர் அன்பரசன் பேச்சு. குரோம்பேட்டை குமரன்குன்றம் பாலசுப்பிரமணிய சுவாமி மற்றும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள், பிரசன்ன யோக ஆஞ்சநேயர் கோவில்களுக்கு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி தொகுதி மேம்பாட்டு நிதி 45 லட்சத்தில் அமைக்கப்பட்ட பக்தர்கள் நிழற்குடையை அமைச்சர் தாமோ அன்பரசன், சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். முன்னதாக அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு பிரசன்ன யாக வெங்கடேச பெருமாள் ஆலய பட்டாச்சாரியார் ரங்கநாதன் மற்றும் ஆலய நிர்வாகி ஆகியோர் பூரண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்றனர். அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள், குடியிருப்போர் நலச்சங்கத்தினர் முன்பாக பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், ஆன்மீகத்திற்கு எதிரான கட்சி அல்ல திமுக. 5 ஆண்டுகளில் 4500 குடமுழுக்குகளை நடத்தியுள்ளோம். தேவையான வசதிகளை உடனுக்குடன் நிறைவேற்றுகிறோம் என்றார். இந்த நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் சி. பாலச்சந்தர், துணை மேயர் கோ. காமராஜ், ஜோசப் அர்னாதுரை, பகுதி செயலாளர் ஏ. கே. கருணாகரன், மாமன்ற உறுப்பினர்கள் மகாலட்சுமி கருணாகரன், சரஸ்வதி சந்திரசேகர், வட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன், MIT விஜய், மன்னா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரையில ஆன்மீகத்துக்கு எதிரானவங்க சொல்றீங்க. நீ ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 4500 கோயில்களுக்கு குடமுழுக்கு விழாக்களை நடத்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்க மறந்துடாதீங்க. எங்க ஊர்ல கூட ஒரு ஆஞ்சநேயர் திருக்கோயில் இருக்குல்ல, நங்கநல்லூர்ல, அங்க வந்து பாருங்க, 1 கோடி ரூபாயில நாங்கள் நிழற்குடை அமைச்சு கொடுத்துருக்கோம். நீ நாளைக்கு வந்து அத்தவாத அதை தொடர்ந்து திறந்து வைக்கிறது. ஆக மக்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும், அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அதை உடனுக்குடன் நிறைவேற்றி தருகிற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக சொன்ன வாக்குறுதிகளிலே 90% மேல் நிறைவேற்றி நாட்டு மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார். ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழைய, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிற இந்த அரசுக்கு நீங்கள் என்றைக்கும் துணை நிற்க வேண்டும், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு, ஆக இவ்வளவு பேர் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டிலிருந்து ரூபாய் 45 லட்சத்தில் இது அருகில் இருக்கின்ற அவர் தான் அமைச்சர், தொழிலாளர் அமைச்சர். அவருக்கு தெரியாத இடம் இல்லை. அவர் இதை ரொம்ப மகிழ்ச்சியா இன்னைக்கு நம்முடைய முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு முன்பாக வந்திருக்கிறார். மட்டும் பேசுவார் உங்களுக்கு. இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.